6534 கோடி ரூபா மொத்தம் பட்ஜெட். அதுக்கு வயிறு எரியுற மாதிரி டக்குன்னு சொல்றீங்க நீங்க. எது என் பணமும் சேர்ந்துருக்கலாம், இல்ல உங்க பணமும் சேர்ந்துருக்கலாம், இப்படி தானே. அதனால தேர்தல் வந்தால் வாரி கொட்டும் காசு, ஆட்சி வந்தால் ஆட்டம் போடும். அதாவது இப்ப இப்படி கொடுத்துருவாங்க, ஆட்சியில் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஆட்டம் போடும். மாசு நிறைய மாசு ஆட்டம் போடும். இந்தியாவிலே உலகத்திலே குளிர் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் 3 பேர் வந்து இந்தியாவில், குறிப்பாக தமிழர்கள் வந்து 3 பேர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 4வது நோபல் பரிசு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்கும். நம்ம வந்து முதல்வர் வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது, நம்ம பேசியிருக்கோம். இப்போ அது கிட்டத்தட்ட அதோடைய தொடர்ச்சியா அநேகமாக இது வந்து என்னுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். அதாவது ஓய்வு, வேற ஒன்றும் இல்லை. அரசியல்ல இருந்து ஓய்வெடுத்து உடல் நலத்தை பார்த்து, என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, வராது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் ஒதுக்கிய 11,415 கோடியை அதுலேருந்து ஒரு பகுதியை வந்து உருவி மகளிர் திட்டத்துக்காக 35,653 கோடி, 32% தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகள் நோகாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. புள்ளி விவரமாக சொல்லியிருக்காரு. சரி, இங்கே ஒருத்தர் அண்ணன் மீசியை முறுக்கிக்கிட்டு இருப்பார்ல, நான் அந்த மக்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன், யாரும் கொடுக்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த மீசேன்னு சொன்னாலே எனக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த பக்கம் ஒரு பத்திரிகையாளர் வருவார், அந்த பக்கம் ஒரு பேராசிரியர் வருவார், இந்த பக்கம் ஒரு தலைவர் ஒருத்தர் வருவார். எனக்கு என்னன்னா இந்த மீசேன்னு சொன்னாலே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இந்த கர்ப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்குது இல்ல, அதனால தான் ராஜ்யசபால போட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறோம். நீங்க பாட்டுல எல்லா தொகுதியிலையும் போய் ஒண்ணுமே செய்ய வேணாம், அவருக்கு எதிரான பிரச்சாரம் செய்யும். இவரை வந்து 234 தொகுதிக்கும் நம்ம நடிகர் தலைவர் அனுப்பிச்சு விட்டா வருங்கால முதலமைச்சர். சரிங்க, நீ சொல்ற மாதிரியே சொல்லிடுறேங்க. அதாவது விசிலடிச்சான் குஞ்சுகளின் தலைவர் இல்லைங்க. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். ஒரு 4 நிகழ்ச்சிகள் தான் பஞ்சாயத்தை கூட்டுறவங்க, அதுக்குள்ளே நிறைய வரவேற்பு. பழையபடி திரிசக்தியாக இருக்குது. என்ன அந்த கேள்வி பதிலுக்கான வரவேற்பு இருந்ததோ அதை விட கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய மகிழ்ச்சி. பஞ்சாயத்தை கூட்டுறப்ப உங்களுடைய பஞ்சாயத்தையும் உள்ளே அனுப்புகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பஞ்சாயத்து எங்கன்னா ஆலமரத்தில் நடத்தணும் ஒருத்தர் எழுதியிருக்கீங்க. ஆலமரம்லாம் தேடி போய் பஞ்சாயத்து நடத்துகிறோம், நாங்கள் தயார் தான். கவர்மெண்ட் விடணுமே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஐயாவை சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தயாரா நம்ம ஆலமரத்துக்கு கீழே நம்ம தயார். பட் ஊரில் உள்ள ஆலமரம், அரசு மரம் எல்லாத்தையும் வந்து கார்பரேஷனில் அவங்க வெட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம எந்த மரத்துக்கு கீழே நம்ம போய் வந்து நடத்துறது? உட்காந்தாலும் விட மாட்டாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு. ஆமாம், பர்மிஷன் வாங்கினீங்களா? ஆமாம், நடுவில் வந்து நம்மளை வந்து வம்பு பண்ணுவாங்க. கேட்டால் நீங்கள் 4 பேர் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு கூட 51 அனுமதி வாங்கணும், நிபந்தனைகள்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இங்கிருந்து இதுவும் மரம் தானே, இதெல்லாம் மரம் தானே, மரத்துக்கு தான் பேசுகிறோம், ஒன்றும் தப்பு இல்லை, பேசலாம். நம்ம சொல்லுங்க. முதல் பஞ்சாயத்து வந்துட்டு வாரி வழங்கிய பேர் வல்லல் 5,000 ரூபாய், 1,01,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் சர்வ 6,534 கோடி. 6,534 கோடி ரூபா மொத்தம் பட்ஜெட். அதுக்கு வயிறு எரியுற மாதிரி டக்குன்னு சொல்றீங்க நீங்க. எது என் பணமும் சேர்ந்துருக்கலாம், இல்ல உங்க பணமும் சேர்ந்துருக்கலாம். அப்படி இல்லைங்க, கொடுக்குற என்ன வருது இல்லைங்க, நாங்கள் வள்ளலுங்க வாரி கொடுக்குறோம். ஆமா, 5,000 ரூபாய் ஒரே நேரத்தில் டக்குன்னு ஒரு 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 பட்டனை தட்டி எல்லா செல் நம்பருக்கும் போயிருக்குது. இதில் என்னென்னா, நம்ம இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார் கலைஞர், அவர் வந்து அப்போ அந்த ஆதாருக்கு ஏதோ அவங்க உறவினர் வந்து எந்தெல்லாம் நம்பர் இல்லை தம்பி, ஆதாருக்கு உன் நம்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு. அவருக்கு ஓயாமல் ஃபோனு என்னன்னு பார்த்தா 5,000 ரூபாய் வந்திருக்குது ஜிபேவுக்கு. அனுப்பிச்சி விட்டாருன்னு வச்சுங்க. அதே போல் 2-3 நண்பர்களுக்கு வேறு நம்பருக்கு வந்திருக்குது. அப்படி அந்த அளவுக்கு
மக்கள் நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம். இந்த பணம் உடனடியாக அவர்களுக்கு சேர்ந்து அவர்கள் வந்து நிம்மதியாக காய்கறி வாங்கிட்டு அவங்களுக்கு அத்தியாவசிய செலவுகளை செய்துக்கிட்டு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்று நாங்கள் நினைப்பது தவறா உங்களுக்கு? எல்லாம் நொட்டம் சொல்கிறீங்க நீங்கள், சுற்றி நின்றுக்கிட்டு திருசக்தியாரும் வந்துட்டார் இப்போ உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இதே வேலை அப்படின்னு பேசுகிறாங்க பஞ்சாயத்து. நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து இப்படி யோசனை பண்ணால் என்ன ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. தேர்தல் வந்தால் வாரி கொட்டும் காசு, ஆட்சி வந்தால் ஆட்டம் போடும் மாசு. காசு மாசு ரைமிங்கா இருக்குது, இல்ல மாசுவை நீங்க உள்ள கொண்டு வரீங்களா? ஐயா நான் அந்த மாசுவை கொண்டு வரலைங்க. மாசு காட்டுறாங்க, இல்ல களங்கம், இல்ல வந்து பொதுவான மாசுன்னா ஒரு அழுக்கு, குற்றம், களங்கம், இப்படித்தானே. அதனால தேர்தல் வந்தால் வாரி கொட்டும் காசு, ஆட்சி வந்தால் ஆட்டம் போடும். அதாவது இப்ப இப்படி கொடுத்துருவாங்க, ஆட்சியில மறுபடியும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஆட்டம் போடும் மாசு, நிறைய மாசு ஆட்டம் போடும். அப்புறம் அது எந்த மாசு, அந்த மாசுவா இந்த மாசுவா என்ன கேட்கலாம் அப்படிலாம் அந்த மாதிரி தப்பாலாம் எப்பயாவது உங்களை கேட்டு இருக்கு. இது ஒண்ணு சார் மாசுன்னு எப்பயாவது உங்களை கேட்டு. இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் வந்து இவ்வளவு ஆச்சரியப்பட்டதே இல்லை. ஏப்ரல் மாசம் வந்தா கோடை காலம் வருதுன்னு சொல்லி நம்ம முதல்வர் கண்டுபிடிச்சார் பாருங்க. இது வரைக்கும் யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்தியாவிலே உலகத்திலே குளிர் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் 3 பேர் வந்து இந்தியாவில், குறிப்பா தமிழர்கள் வந்து 3 பேர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 4வது நோபல் பரிசு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். ஏப்ரல்மா நீங்க தப்பு, நீங்க என்ன அவரை கொச்சப்படுத்துறீங்களா, கிண்டல் பண்றீங்களா? ஏங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. எப்பவுமே வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குளிர் தானங்க அடிக்கும் தமிழ்நாட்டுல. அதைத்தாங்க சொல்றேன். ஆனா இந்த வருஷம் 2026 இது வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக மாறுதுன்ற வெயில் வராம இருந்து வெயில் இந்த வருஷம் 2026 மட்டும்தான் வெயில் அடிக்க போகுது. அந்த வானிலை அறிக்கையெல்லாம் பாருங்க. நாளைக்கு சென்னையில் வந்து மழை மிக அதிகமாக பெய்யும், வளிமண்டல நம்ம ஒரு சுழற்சி மையம்னு ஏதாவது சொல்லுவான் நமக்கு புரியாம. நீங்க தைரியமா வெளியில போலாம், மழை பெய்யாது. அவன் வந்து அநேகமாக லேசான மழை பெய்யலாம் அல்லது பெய்யாமல் இருக்கலாம்னு சொல்லுவான். கண்டிப்பா நீங்க வந்து கொடையெல்லாம் எடுத்துட்டு போனா பெய்யும். இது வந்து பொதுவா வானிலை அறிக்கையை பத்தி நம்ம அடிக்கிற ஜோக்கு. அது மாதிரி இவர் வந்து பாருங்க, இது ஏப்ரல் வந்தா கோடை காலம் வரும்ன்றதை கண்டுபிடிச்சாரு பாருங்க. செல்லூர், அவரு நம்ம செல்லூர்காரர்லாம் விட பெரிய விஞ்ஞானி இவர் தானே. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. வெயில் வரப்போகுதுன்றார் குளிர்காலத்துல. அப்ப என்னன்னா அவர் என்ன, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. வரும் இருங்க இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ நிலவே. ரைட், இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சா? இப்ப இதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல்வர் திடீர்னு, ஏன்னா இல்ல அது அந்த கடைசி வரி, பாதையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. அப்படி ஆகி போச்சு. சொல்றத கேளுங்க, நடந்தது என்னன்றது நம்ம வந்து எப்பவுமே வெளியில ஒரு விஷயம் வரும், உள்ளுக்குள்ள இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். நம்ம கேள்விப்பட்டது மணக்கும். முதல்வர் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்காராம். நம்ம கூட போன தடவை பேசும்போது ஓய்வு பெற மாதிரி ஒரு இதுல இருக்காருன்னு சொல்லி அப்படின்னு இருக்காரு இல்லையா. அதோடைய தொடர்ச்சியா போகும்போது இதுல வேற என்ன பண்ணிட்டாரு, இந்த அஸ்வினி உபாத்தியாயன்னு ஒரு வக்கீல் இந்த வடநாட்டுல, அவர் என்ன பண்ணிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு எந்த மாநிலமும் எந்த அரசுமே இனிமேல் இந்த இலவசங்கள் கொடுக்க கூடாது, இதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தடை ஒண்ணு விதிக்கணும்னு போட்டாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது, திடீர்னு தடை கொடுத்தா கொடுப்பாங்க, இல்ல தள்ளுபடி பண்ணாலும் பண்ணுவாங்க. அவங்க பொதுவா எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுவா வழக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அது இந்தியா முழுக்க பொதுவா அவர் சொல்றாரு. ஆனா வந்து யாருக்கு இப்போ முதல்ல அஃபெக்ட் ஆகும்னா, இப்ப தேர்தல் வரக்கூடிய தமிழ்நாடு உட்பட இந்த 5 மாநிலங்கள் எங்கேயாவது வந்துருச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் திடீர்னு ஆமாமா இலவசம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சுன்னா, அப்ப என்ன செய்யறதுன்றதுக்காக 18ஆம் தேதி வழக்கமா கொடுப்பாங்க இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு. 13ஆம் தேதியே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, ஏங்க ஒரு 26 மாசமோ 28 மாசமோ 1000 ரூபாய் கொடுக்காம இருந்தீங்களே, அதை சேர்த்து கொடுக்கணும். அரியர் காசு
அரியர்லாம் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த தாலிக்கு தங்கம் ஏன் கொடுக்கல, சைக்கிள் ஏன் கொடுக்கல, லேப்டாப் ஏன் கொடுக்கல, இதெல்லாம் கணக்கு பண்ணா எவ்வளோ லட்சம் வருது. லேப்டாப் கொடுத்தோம், ஆனா அந்த அம்மா காலத்துல கொடுத்த லேப்டாப் மாதிரி இல்லை, இப்பவே கடன்னு ஆடுது. அது மட்டும் இல்லாம அவன் வந்து வெளியே எடுத்துட்டு போக மாட்டேன்றான் பையன்லாம். அதுல 2 படம் போட்டு வச்சுட்டாங்க. அந்த படத்தை அவன் தின்னர் வச்சுட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அதை பைக்குள்ளேயாவது வச்சு எடுத்துட்டு போலாம்னா பையிலே வர குத்தி கொடுத்துருக்கு. ஆமா, அதனால வந்து இதை எடுத்துட்டு போறத விட ஆணியே பிடுக்க வேணாம்னு சொல்லி லேப்டாப்பே வேணான்னு முடிவு பண்ணிட்டான். பாதி பேர் வந்து வெப்சைட்ல வந்து லேப்டாப் அவைலபிள் ஃபார் சேல்னு போட்டான். இது பக்கம் ஓடிட்டு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இந்த விஷயத்தை சொல்லி முழுசுன்னு சொல்லிடணும். அவைலபிள்னு சொல்லி போட்டாங்க, விளம்பரம் கரெக்ட் தானே. கீழே கமெண்ட்ஸ்ல இந்த குப்பையை நாங்கள் வாங்குவதில்லை அப்படின்னு ஒருத்தன் போடுறான். கரெக்ட். அந்த குப்பைன்னு போட்டது வந்து அவன் லேப்டாப்பை போட்டானா அது தெரியாது. பாருங்க, நீங்க வம்புக்கு எடுக்கிறீங்க சாமி. நான் தெரியாம நான் கேக்குறேன். ஐயோ, இதான் எதை போட்டான் குப்பைன்னு அவன் மீன் பண்றது வந்து லேப்டாப்பை தான் மட்டும்தான் சொன்னான். இல்ல வேற எதையாவது சொல்லியிருப்பானா? வேற எங்கேயும் நீங்க போகாதீங்க, இங்கேயே இருங்க, நம்ம கேள்வி கேட்கறது நம்ம தொழில். நமக்கு வந்து ரைட்டு. இது என்னன்னா இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னால வந்து நம்ம ஆராசா அவர்களும் மாண்புமிகு ஆராசா, மதிப்புமிக்க ஆராசா, மாண்புமிகு இவர் சேகர்பாபு 2 பேரும் முதல்வர் கேத்திலேயே அடிச்சுக்கிட்டாங்க. முன்னாள் மாண்புமிகும் இந்நாள் மாண்புமிகும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து வந்தது. அவர் எவ்வளவு சொல்லியும் இன்னும் எனக்கு நிறைய அடிச்சுக்கிறீங்கன்னா அவர் அப்படி இல்லையா, அது நடக்கலையா. சேகர்பாபு மேல விபூதி இருந்துச்சான், தொடச்சி விட்டாராம். ஓ, அவர் பேர்ல வந்து இந்த 2Gன்ற மாதிரி ஒரு ஏதோ காத்து மேல பட்டுட்டு இருந்தது. அதை 2 பேரும் நாங்க தொடச்சிக்கிட்டோம் மேல எங்களுக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முதல்வர் வந்து ஓரமா நின்று இந்த சிலம்பாட்டம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். சிலம்பு பிராக்டிஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல அது இது மாதிரிலாம் வந்து அதான் அங்கங்க இப்படிலாம் நிகழ்வுகள் நடக்குது. வார்த்தை அவர் சொல்றதை யாரும் கேட்கறது இல்லை, ஆளுக்கு ஆள் பேசுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனோஜ் பாண்டேன்னு ஒருத்தர், அவர் வந்து எங்கேயோ இந்த ஓபிஎஸ் கூட இருந்தார். அவர் பாட்டில் எங்கேயோ இருந்தார், ஓபிஎஸ்ஸே எங்கேயோ ஓரமாக இருந்தார், அவரோட இவர் இருந்தார். அவர் இங்கே வந்தப்புறம் உடனே அவர் வந்து அவருடைய பகுத்தறிவை காமிக்க வேணாமா? கனவு வந்துச்சு. வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கனவுல வந்து சொன்னாலாம், நீ போய் திமுக சேர்ந்துருன்னு. எவ்வளவு பகுத்தறிவு! அந்த கனவுல ஏன் ஓபிஎஸ் சொல்லி தொலைச்சிருக்கலாம், பாவன் நடுரோட்ல அப்படியே நிக்கிறாரு. உனக்கு ஜெயலலிதா வந்து கனவுல சொன்ன மாதிரி அந்த மனுஷனுக்கு சொல்லி இருக்கணும்ல. அவரை அம்போன்னு விட்டு ஓடியாந்துட்டாங்க எல்லாம். அதை விட்டு அவரை விட்டுட்டு இவர் கனவுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அது கூட பாருங்க, இது வரைக்கும் அவர் கனவு வந்துச்சா? இவ்வளவு நாள் அவர் அதிமுகல இருந்தாரு, அதிமுகல ஓபிஎஸ் பக்கத்துல இருந்தாரு, ஏதாவது பேர் அதிமுகன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ வருஷத்துல அவருடைய கனவுல வராத ஜெயலலிதா அவர்கள் இப்ப வந்து திமுகல சேரு, இங்க இருக்காது அங்க ஓடிடு அப்படின்னு வந்து அப்ப எவ்வளவு அவர் அந்த திமுக வந்த உடனே அந்த பகுத்தறிவு எப்படி வந்துருது பாருங்க. வேலை செய்யுது, பகுத்தறிவு வேலை செய்து பாருங்க. மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னு சொல்ற அந்த பகுத்தறிவு அந்த மாதிரி சொல்லித்தான் வந்ததா சொல்றாரு அவரு. அம்மா சொல்லி நாங்களும் ஏத்துக்கிறோம்னு ஏத்துக்கிறாங்க. பகுத்தறிவு வேலை இல்ல. ஆமா, அப்போ கனவுல வந்தது வந்து இவங்கள அங்கீகரிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அப்புறம் அங்கீகரிச்சதுல ஏத்துக்கிட்டாங்க. பகுத்தறிவு வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு கால் வந்து ஏத்துக்காம போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் அவர் முதல்வர் இல்ல துணை முதல்வர் கனவுல வந்து வந்து ஏங்க நீங்க அவர் ஏத்துக்கல மனோஜ் பாண்டியன் கனவுல கேட்டாங்கன்னா சிக்கல் வரும்ல. அது எதுக்கு அனாவசியமா வம்பு? எனக்கு கூட பாருங்க, அந்த அம்மா மேல எனக்கு எந்த சண்டை கண்டெல்லாம் இல்லைங்க. அவங்க அதிகாரத்துல இருந்தப்ப கூட நான் நல்லபடியா தான் எழுதியிருக்கிறேன். என் கனவுல வந்து தொலைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு பாக்குறேன், ஒன்னும் நடக்கும். நீங்க திமுக ஜாயின் பண்றேன்னு யோசனை பண்ணுங்க, உங்க கனவுல வருவாங்க. ஓ, யோசனை பண்ணா கனவுல வந்துருவாங்க. நீங்க யோசனை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கனவுல வந்து கோயிலா போய் உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணணும். ஆமா, திமுக என்ன கூப்பிடணும், ஆமா நான் போயிடணும்னு அப்படி பேசணும். நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா டக்குன்னு கனவுல வந்து செட் ஆயிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இது வந்து இப்போ நம்ம முதல்வர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் வருத்தமா இருக்காரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த சுகராகம் சோகம் தானே வைரமுத்து ஒரு பாட்டுல முதல் மரியாதையில பாட்டுல எழுதுவாரு, பாட்டா வச்சு கொளுத்து. ஆமா, என்னன்னா ஒரு முதல்வர் வந்து என்னன்னா அநேகமா ஓய்வு எடுக்க போறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. நம்ம அவர் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லல, எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம யார் நம்ம சொல்றது? நம்ம வந்து ஒரு பொதுவான குடிமகன்னா நம்ம சொல்றது குடிமகன் இல்லை, குடிமகன். ஆமா, அதனால வந்து நம்ம வந்து முதல்வர் வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது, நம்ம பேசியிருக்கோம். இப்ப அது கிட்டத்தட்ட அதோடைய தொடர்ச்சியா அநேகமாக இது வந்து என்னுடைய கடைசி தேர்தலா இருக்கும். அதாவது ஓய்வு, வேற ஒன்றும் இல்லை,
சரி சரி. அரசியல்ல இருந்து ஓய்வெடுத்து உடல் நலத்தை பார்த்துக்கிடுவார். இந்த மாதிரி வேணாம் எனக்கு, இவங்களே இந்த பார்த்துக்கிட்டோம். தொந்தரவுலாம் இருக்கா, அடுத்த தலைமுறை வந்துருச்சு பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி வரும்போது நம்ம எப்பவுமே போகும்போது நம்ம ஒரு கம்பெனியை விட்டு போறோம், ஒரு 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 ஊரை விட்டு பிரிஞ்சு போறோம், கடைசி ஒரு நாள் gift, நல்ல பேர் ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் வந்து எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வாங்க, எல்லாருக்கும் இனிப்பு எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி ஒரு இனிப்பு வாங்கி கொடுங்க, ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் தெரியாமல் அறிந்து எவ்வளோ இருக்கும்பா. எல்லாம் வந்து போகும்போது நல்லா சந்தோஷமா ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். சரி. இந்த மோடி மஸ்தான் சொல்லுவாங்க, ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பிரிவுபச்சார நிகழ்வு, பிரியாவிடை நிகழ்வு, அந்த நிகழ்வுக்காக இந்த 5000 ரூபாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பதான் சொல்றாங்க. அவர் அது நினைக்கும் போதே கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, வராது, வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாலைவனத்திலேயே பசுமை வந்துரும், கொடி முளைச்சிரும், இது முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு அங்க நிம்மதி கெடுக்கிறது யாரு? எது அங்கேயா அவ்வளோ துயரமான பாடல் பாடுற அளவுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் வளர்றதுக்கு கூட இருக்கிறவங்க தான், வேற யாரு, எல்லாம் உடன்பிறப்பு, சொல்ல முடியல பாருங்க, உடன்பிறப்புகள் தான். இது யாருன்னு சொல்ல முடியல. யார் பக்கமும் வந்து நீ ரைட்டு தப்புன்னு யாரையும் பஞ்சாயத்து பண்ண முடியல. அதாவது நம்ம சொல்றதை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ரேஷன் கார்டில் கூட குடும்ப தலைவர்னு ஒரு பேருக்காவது போட்டிருக்கோம். வீட்டில் யார் ஆம்பளையோ பொம்பளையோ யாராவது ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, லீடர் அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டில் ஒரு அடையாளமா ஒரு குடும்ப தலைவர்னு போட்டிருக்கோம். இங்க வந்து இவர் பாட்டில் டிவில எல்லாம் நான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க குடும்பத்துக்குள்ள வந்து அப்பான்னு சொன்னா தப்பான்றாங்க. அப்பான்னு சொன்னா நீ சொல்றதெல்லாம் தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பிரியாவிடை மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து இந்த பணம் இவங்க கிட்ட இல்ல. அதுதான் கேட்டாங்க. எதை கேட்டாலும் நிதி இல்லைன்னாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து எழுது பொருள்லாம் வாங்குறதுக்கு கூட நிதி, சர்டிஃபிகேட் அடிக்கிறதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயா 3 வருஷமா அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களை வந்து கொடுக்கல. காசு இல்ல அச்சடிக்கிறது. எது அந்த சர்டிஃபிகேட் கிராஜுவேட், அதை வச்சுட்டு வாங்கிட்டு போய் தான் அவன் வந்து மேல் படிக்கு போனோம், இல்லை வேலைக்கு போனோம். அதுக்கே இல்லை. இதுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா நம்ம உள் தகவல், இது அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆதி திராவிடர் நல நிதியிலேருந்து ஒரு பெரிய தொகையும், மீனவர்களுடைய நலத்துக்கு அந்த இதுக்கு தனித்தனியா மத்திய அரசு நிதி அனுப்புது, மற்ற நிதிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி நிதிகள்லேருந்து எவ்வளோ இருக்கு, இந்த கொண்டா எவ்வளோ இருக்கு, கொண்டான்னு எல்லாத்தையும் புரட்டி போட்டு தான் 6500 கோடியை வந்து செலவு பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தகவல் ஒருத்தர் நம்பகமா அனுப்பியிருக்கிறாரு. சரி, ஊர்ஜிதமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில ஒதுக்கிய 11,415 கோடியை அதுல இருந்து ஒரு பகுதியை வந்து உருவி மகளிர் திட்டத்துக்காக 35,653 கோடி, 32% தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகள் நோகாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 11,415 கோடி. நமக்கு ஏற்கனவே வேற ஒரு சோர்ஸ்ல வந்த தகவலை தான் அந்த புள்ளி விவரமா தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லியிருக்காரு. சரி, இங்க ஒருத்தர் அண்ணன் மீசியை முறுக்கிக்கிட்டு இருப்பார்ல, நான் அந்த மக்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன், யாரும் கொடுக்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த மீசேன்னு சொன்னாலே எனக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த பக்கம் ஒரு பத்திரிகையாளர் வருவார், அந்த பக்கம் ஒரு பேராசிரியர் வருவார், இந்த பக்கம் ஒரு தலைவர் ஒருத்தர் வருவார். எனக்கு என்னன்னா இந்த மீசேன்னு சொன்னாலே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்குது. கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா மீசை இருக்குல்ல, அப்போ மீசேனாலே எனக்கு உடனே கரப்பாம்பூச்சி ஞாபகம் தான் வரும். நீங்கள் எந்த மீசையை சொல்கிறீங்க? நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஐயா, நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றீங்க. ஓ, அந்த அந்த மீசையை சொல்றீங்க? இல்ல தெளிவா சொல்லிடுங்க, அப்புறம் என்ன திட்டுவாங்க. அந்த கரப்பாம்பூச்சின்றீங்களா மீசன்றீங்க? இல்லைங்க, கரப்பாம்பூச்சிக்கு மீசை இருக்கு, அது மாதிரி எல்லாருக்கும் மீசை இருக்கு, இவருக்கும் மீசை இருக்கு. சரி இருக்கட்டும், வச்சுக்கிட்டோம், நல்லபடியா மீசை வச்சுக்கிட்டோம். அவரு இது குறைஞ்சபட்சம் இது வந்து என்னுடைய சமூக மக்களை இது பாதிக்குது. ஏற்கனவே ஒரு 7,438 கோடிக்கு மேல வந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. 7,445 கோடி திருப்பி அப்படியே அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ 10,000 கோடி எடுத்திருக்கீங்களே என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி பேச வேண்டியது இவர் தானே. மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஏன் நான் மட்டுமே தான் கேட்க வேண்டுமா, நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது, நீங்கள் தான் கேட்கணும்.
ஏன்னா மற்றவங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்க கொஞ்சம் கூட ம். ஒரு ஒரு மனசாட்சி. இல்லைங்க, மனசாட்சி, பச்சாதாபம், பரிதாபம், கருணை, மனிதாபிமானம் எனக்கு எதுவுமே இல்லாம போயிட்டீங்க. எனக்கு சரி. ஏன் அவர் ஏற்கனவே கொடுத்த அந்த 6 சீட்டுக்கு குறைச்சல் இல்லாம நீங்க 6 மேனா 6 வாங்கிங்க, அதுக்கு மேல எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல வந்து இல்லைன்னா நாங்க வந்து ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா தனியா 10 போயிடுவோம். 10 சொல்லியிருக்கிறாங்க. இருங்க, இவங்க ஆசைப்படுறது எவ்வளவு வேணாலும் ம். அவங்க எனக்கு கிடைத்த தகவல் ம். இவங்களுக்கு 6 போதும், ம். 6லயே நில்லுங்க. ம். அப்பதான் அப்படி இப்படி கடைசி நிமிஷத்துல 8க்கு செட்டில் ஆவாங்க. ம். இது ஒரு மாதிரியான பேரம் தானே ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இல்ல அப்படியா தான் நாங்க வெளியே போயிடுவோம். ஒரு 3 நாள் முன்னால கூட சொன்னாரு. ராமதாஸ் ஐயா உள்ள வந்தா நாங்கெல்லாம் போயிடுவோன்னு ம். மறுநாள் வந்து முக்கியமான ஒரு அவருடைய தளபதியில் ஒருத்தர், ம். அவர் என்னமோ ஒரு அரசு, ம். அது என்னமோ ஒரு அரசு என்னமோ சொல்லுவாங்க, ம். அந்த அரசு இது நான் சொல்லல, நீங்களா சொல்றீங்க. அரசுன்னு தான் சொன்னேன். இல்ல அரசு அப்புறமா எனக்கு வந்து தனியா வீடியோ போடும், அதுக்காக சொல்றேன். இப்போ அது ஆமா. சொன்னா என் நம்பரை கொடுத்து போட சொல்லுங்க, அது நான் பார்த்துக்கிறேன். ம். நான் இத்தனை மாதிரி எத்தனையோ அரசுகளை நான் பார்த்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அதை வந்து அந்த அரசு வந்து என்ன பண்ணாரு, ம். ஒரு உயர் காக்கி ம். சும்மா அவர் கையில வேல் வச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன். ம். ம். கையில வேல் வச்சிருக்கிற ஒரு ம். வேல் காக்கி, உளவு காக்கி, ம். அவரை வச்சுக்கிட்டு ம். முதல்வர் போய் பார்த்துட்டாரு. ம். எங்க ஆள் வேற மாதிரி திங்க் பண்ற மாதிரி தெரியுது, திங்க் பண்றதே இவருக்கு தெரிஞ்சுச்சா? வேற ஒரு மாதிரி. சாமர்த்தியமா இருக்கு. இப்போ எங்களை மாதிரி ஒரு 4 பேரை, ம். 4 பேர், அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லுவோமே, அந்த 4 பேரு ஆமா, ஆமா. எங்களுக்கே சீட்டு கொடுக்காம ம். நீங்க கொடுக்க வழக்கமா சொல்ற அந்த இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு அதே டெக்னிக்கை வச்சு எங்கால எங்க 4 பேர் வந்து கட்டி விட்டுலாமான்ற அளவுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசனை பண்றாரு. ம். அப்படின்னு ஒண்ணு ம். முதல்வர் சொல்றாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ம். உங்களுக்கு நாங்க 4 ராஜ்யசபா சீட்டு வச்சிருக்கோம்ல, ம். 2 வழக்கமா எங்க கட்சிக்காரங்களுக்கு, ம். 2 கூட்டணி கொடுப்போம், ம். 1 உங்களுக்கு கொடுத்துட்றேன். ம். உங்க ஆள் மட்டும் ம். நீங்க சொன்ன மீசை, ம். அவர் மட்டும் ம். வெளியே போறதா, ஒண்ணு தனியா போனோம், ம். இல்ல அந்த பக்கம் போனோம், புதுசா வந்திருக்கிற ஒரு பக்கம் போனோம், ம். விசில் அடிக்கணும் போய், ம். ஏதாவது ஒண்ணு முடிவெடுத்தாருன்னா, அவன் வெளியே போகணும் முடிவெடுத்தாருன்னா நீங்க இதை பார்த்துங்க, இந்த பக்கம் இருந்துருங்க. உங்களுக்கு ராஜ்யசபா, உங்களுக்கு ராஜ்யசபா, நீங்க அனாவசியமா எந்த வித எம்எல்ஏ டென்ஷன்லாம் வேணாம், நீங்க பாட்டுல ராஜ்யசபா எப்படி இனி வரப்போகுது வரும் காலத்துல எம்எல்ஏவா நின்னாக்கா ஓட்டு போடுவாங்கன்றது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல, அதனால தான் ராஜ்யசபா ராஜ்யசபால போட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறோம். ம். நீங்க பாட்டுல எல்லா தொகுதியிலையும் போய் ம். ஒண்ணுமே செய்ய வேணாம், ம். அவருக்கு எதிரான பிரச்சாரம் செய்யுங்க. ம். புண்ணியமா கூடவே இருந்து எப்படிலாம் யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் முதல்வர் சொல்றது நாற்காலியில கேளுங்க. உட்கார வச்ச முந்தானேத்து வந்து ம். இரவு வந்து அன்னைக்கு காலையில இருந்து ம். அவர் மீசக்காரர் தலைவர் வந்து ம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்காரு. ம். என்னடா இல்ல கிணறு வெட்ட போதம் ஒரு போறப்படுது. விஷயம் யோசிங்க. நாற்காலியில உட்கார வச்சதுக்கு முதுகு தேய சுமந்தது வேலை செஞ்சது நாமனா நீங்க சொல்ற மீசக்காரு. ம். உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி தாங்கிட்ட இருக்கிற ஆளையே எடுத்து வச்சு சதிய திட்டம் போட்ட வருத்தம் வருமா வராதா? செய்யலாமா? வருத்தம். இந்த மனுஷனால தான் நம்ம ஜெயிச்சோம், இவருக்கு எதிராக நம்ம பேசலாமா, திட்டம் போடலாமான்னு யோசிக்கணும். இல்ல காலங்காலமா யோசிக்கிறது அப்படித்தானே. இல்ல மீசக்காரர் காசு கொடுப்பாரா? நாங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரமோஷனு, ஒரு லைசன்ஸுன்னு சொல்லி கொண்டு போய் வந்து அங்க போய் சொன்னா உடனே வந்து செஞ்சு கொடுத்துருன்றாங்க. 1 கோடி 2 கோடி நம்ம வந்து வாங்கிக்கிறோம். மீசக்காரர் கொடுப்பாரா மாசம் 1 கோடி 2 கோடி? கொடுக்க மாட்டோம். அதனால வந்து இதுதான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இது அப்போ வந்து இது அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து கூப்பிட்டு அமைச்சிட்டாரு. யார? இந்த சோடங்கர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டாரு. இன்னும் அங்கே வந்து மேட்ரு செட்டில் ஆகலை. விசில் ஊதுறதுன்னு முடிவு பண்றாங்க. அவங்க விசிலை நோக்கி தான் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறார். இப்ப அந்த பாடல்ல கடைசி வரி பாருங்க, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. அதுக்கு அப்புறமும் நீங்க அதை பாட்டை பாட்டீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். முழுக்க அப்படிதான் போகும். பொருந்தி வரும். உமையின் கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார். அப்படியே கடைசி வரியில இப்போ முதல்வருடைய நிலைமை வந்துடும். நிம்மதி இழந்து வாடுகிறேன் இந்த
நேரத்தில் உன்னை ஏன் தூது விட்டார். சோடங்கரை பார்த்து சொல்றதா, யாரை பார்த்து சொல்றது, கேசி வேணுகோபாலை பார்த்து சொல்றதா தூது விட்டாங்கன்னு. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. சரி, அங்க காங்கிரஸ் அநேகமாக வந்து இப்ப இந்த பக்கம் நிக்காது போல இல்ல தெரியல, விசில வச்சுட்டாங்களா கையில. ஆமா, அதான் விசில் பக்கம். ஆமா, அவங்க விசில் தான் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நேற்று கூட ராஜ கண்ணப்பனும் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மோதிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, இருக்குதுன்னா போகட்டும்னா போகட்டுமேன்ற மாதிரி சொல்ல, அதை சொல்ல நீ யாருன்னு இவர் கேட்க அது ஒன்று ஓடிட்டு இருக்குது உள்ளார. ஆமா ஆமா, இதுல நடுவுல பாத்தீங்கன்னா அவர் செல்வ பெருந்தொகை இருக்கார்ல, செல்வ பெருந்தகை அதான் சொன்னா இல்லைங்க, ஒரு கொம்பு வந்துச்சா, அது கொம்பு தானா வந்துருச்சுங்க. நான் என்னங்க பண்றது, கொம்பு வந்ததுக்கெல்லாம் என்ன பொறுப்பு எடுத்துக்கோ. கொம்பு வந்தா அப்ப தொகை வந்துடும். அதான் ரைட், கொம்பு போட்டதுனால தொகை வந்தது. ரைட்டு. அவர் வந்து நீங்க ஏதோ நான் ஒரு அரசு ஒருத்தர் போய் ராஜ்யசபா எம்பின்னு சொன்னாரு, அவரை பார்த்து அரைவேக்காடு பாரு, அரைவேக்காடு அவரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து திட்டாரு. உடனே அவர் சும்மா இருப்பாரா? அவருக்கு ஒரு ரோஷம் வராதா? அந்த ஆளுக்கு செல்வ பெருந்தகைக்கு மூளை வளர்ச்சி இல்லை. இந்த லட்சணத்துல கூட்டணி எப்படி செந்தமிழ்ல பேசி என்ன ஒரு அப்படியே தமிழ் இலக்கியம் கொஞ்சது பாருங்க. ஒண்ணு அறவேக்காடு, ஒண்ணு வந்து மூளை வளர்ச்சி இல்லாது. இதெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுது. முதல்வர் வந்து ஏன் வந்து பாட்டு பொருத்தமா ஏன் பார்த்து நிம்மதி இழந்து வாடுகிறேன்னு பாடுறாருன்னு சொல்லி ஏன் இப்ப புரியுது இல்ல? இதான் மேட்ரு. அடுத்தது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கிறது. நம்மகிட்ட என்ன பஞ்சாயத்துனா, நடிகர் விஜய் சேலத்துல போட்டுனா அந்த போட்டு தாவேகா தலைவர் விஜய். ஓ ஐயோ, நான் வேற தப்பா, நடிகர் விஜய் சும்மா தப்பா சொல்லிட்டேன், தெரியாம வந்து பழக்க தோஷத்தை நீங்க மாத்தீங்கணும். அதுல வருங்கால முதலமைச்சர் தாவேகா தலைவர்னு சொல்லிடுறேன். ஆமா, அப்படி சொல்லுங்க. ஆமா, வருங்கால முதலமைச்சர் தாவேகானா தமிழக தானே? ஆமாங்க, தமிழக வெற்றி கழகம். ஆமா, நீங்க வேற என்ன இந்த வலைதளத்துல சும்மா இல்லாம தற்கொலை வெற்றி கழகம் போறாங்க. ஆனா அப்படிலாம் நம்ம அப்படிலாம் சொல்லணும். நம்ம அப்படி சொல்லணும், அது நியாயமே இல்லை. அப்படி நம்ம தற்கூரி எல்லாம் சொல்லணும். நம்ம அதையே நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும் இல்லைங்க, தற்கூரின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இல்லைங்க, நம்ம சொல்ல மாட்டாங்க. வலைதளத்துல போடுறான், அவன் ஏன் போடுறான் நமக்கு எப்படி தெரியும்? அது கரெக்ட் தான், நம்ம எதுக்கு சொல்லணும்? அது வருங்கால முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருக்கு சேலத்துல கூட்டு, இப்ப கரெக்டா சொல்லிட்டேன், சேலத்துல கூட்டின அந்த மாநாட்டுல பேசின வசனம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுல என்னன்னா, ஒருத்தர் இறந்து இருக்கிறார். அவருக்கும் எங்களுக்கு ஒன்று நிர்வாகிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் எங்களுக்கு அவருக்கும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கழட்டிக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. இல்லை இவர் தான் பொறுப்பேற்கணும்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்குது. இது எப்படி பஞ்சாயத்தாரே நீங்க முடிவு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் வந்து ஒரு வட இந்தியர். அவர் வந்து ஒரு வட இந்தியர். அவர் பேர் சுராஜ்னு பேர். ஏதோ 37 வயது ஏதோ ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு மனைவி, மகன் இருக்காங்க. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை ஆனவர். அவர் விஜய் வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான் இது, பொதுமக்கள் கூட்டம் இல்லை, பொதுவான கூட்டம் இல்லை. நிர்வாகின்னு சொல்லி பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பாஸை வச்சுக்கிட்டு வாங்கினவங்க மட்டும்தான் அங்கே உள்ள முடியும். அந்த பாஸ் வச்சுட்டு தான் போக முடியும். அவர் நமக்கு கிடைத்த செய்தியில அவருடைய நண்பரோ இல்லை அவருக்கு தெரிந்தவர் யாரோ ஒருத்தருக்கு பாஸ் கிடைச்சிருக்கு. அவர் வந்து போகலாமா வேணாமான்னு ஏதோ காரணமா அவர் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை போக முடியாத ஒரு சூழ்நிலை, சீலநாயக்கம்பட்டி சேலம் வரைக்கும் போனோன்னு அவர்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கியிருக்காரு. அந்த பாஸ், நிர்வாகிக்கான பாஸ் 1000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. ஆமா, அவர் வாங்கியிருக்கிறார். அவர் என்ன நினைச்சாரு, நம்ம போல சும்மா கிழிச்சு போடுற பாஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அது ஏதோ பயன்பட்டு போகுது அப்படின்னு சொல்லி. இல்ல, இதையும் இப்படி பிளாக்ல விற்கணுமா? இது இல்ல, எனக்கு தெரியல. நம்ம சிஸ்டமே வந்து சினிமாவை வச்சுதான். நாங்க 100 ரூபா ஃபார்ம் வந்து தேர்தலுக்காக கொடுப்போம், அப்புறமா 10,000 ரூபாய் கொடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த 100 ரூபா ஃபார்மை வந்து கொத்தா வாங்கி போறான், 20, 30ன்னு வாங்கி போறான். ஒரு ஆள் ஒரு வேட்பு மனு தானங்க போட முடியும். இது எதுக்கு இப்ப? ஏன்னா அதை வாங்கிட்டு போயிட்டு வேற யாராவது வீட்டுக்கிட்ட வந்து, ஐயோ அந்த ஃபார்ம் 2 மணி நேரத்திலேயே தீர்ந்து போச்சாமே, நீ கவலைப்படாத, 100 ரூபாய்ல 1000 ரூபாய் கூட உனக்கு ஃபார்ம். அந்த டிக்கெட் மோட்லயே தான் நம்ம இன்னும் அந்த டிக்கெட் ஹவுஸ்ஃபுல், சினிமா, பிளாக் வெளியே வரல. அதுலயே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சினிமால இருந்து அரசியல் வர்றதுக்கு பதிலா அரசியல சினிமாக்குள்ள கொண்டு போயிட்டோம். நம்ம போடு அப்படி போடு, அதே பிளாக் ரெண்டா விக்கிறது, பிளாக்ல டிக்கெட் விக்கிறது, அந்த மாதிரி வந்து விக்கிற மாதிரி இந்த பாஸும், அந்த பாஸ் அது வித்தோன்னு அதை வாங்கிட்டு போயிருக்காரு. வழக்கம் போல அங்க வந்து அவருக்கு வந்து குடி தண்ணீர் கிடைக்கல. அது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் பாவம் இப்பதாங்க
அனுபவம் வந்து கம்மியா இருக்குங்க. ம், ம். அனுபவம் நீங்க பாட்டு பாடுறேன்னு வேற சொல்றீங்க. ஆமா, ஆமா. அனுபவம் புதுமை அப்படிதான் அவங்களுக்கு இருக்கு பாவம். ம், அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் இப்போ கூட ஒரு திமுக சார்பில் இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ம், இந்த ஆம்புலன்ஸ்லாம் நிக்க வச்சீங்களே அது வந்து எங்க நிக்க வச்சீங்க, எப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸை நார்மலாக நிக்க வைக்கணும்னா எல்லா பொதுவான கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ம். இந்த பக்கம் 2 ஆம்புலன்ஸ், இந்த பக்கம் 2, அதாவது எளிதா எல்லா வெளியில போற பக்கமும் மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் நிறுத்தி coverage வைப்பாங்க. பண்ணணும். ஆ. அப்ப திடீர்னு ஒரு பக்கம் பிரச்சனைனா எது நியரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸோ அது பக்கத்துல சீக்கிரமா போகும். ம், இவங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்துல நிக்க வச்சிட்டாங்க. சப்போஸ் அந்த பக்கத்துல கும்பல் பிரச்சனை, ம். இந்த மயங்கி விழுறாரு, ம். தண்ணி அங்க குடித நீர் அவருக்கு கிடைக்கல. ம், இவ்வளோ கரூர்ல 41 உயிர் போனதுக்கு அப்புறமும் ம். நமக்கு வந்து ம். வரல, புத்தி ஏறல, புத்தி வரல. ஆ. அது வந்து பாத்தீங்கன்னா ம். அந்த ஆம்புலன்ஸை வந்து ஆம்புலன்ஸ் நிபந்தனை அரசு, தமிழக அரசு நிபந்தனை, மொத்தம் எவ்வளோ ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்க, ம். 8 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். அது ஒரு நான் 8ன்னு ஒரு சுமாராக சொல்கிறேன், 8. இது 8ஐயும் வந்து ஒரே பக்கத்தில் வச்சுருக்காங்க. ம். அப்போ அந்த கடைசியில் வந்து ஒரு ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று இந்த நடக்கக்கூடாது. கூட்டத்துல உள்ள இந்த போறதுக்கு கூட்டத்தில் அவன் அங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிடும். ம், நீங்க என்ன செய்யணும், இங்கே 2 வைக்கணும், அங்கே 2 வைக்கணும், இங்கே 2 வைக்கணும், இங்கே 2 வைக்கணும். அப்போ எந்த இடத்துல இருந்தும் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ம், அவங்க பாவங்க பூசா, அவங்க நம்ம வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ம், ம், இன்னொரு 10-15 வருஷம் அரசியல்ல இருந்தாங்கன்னா அவங்க கத்துப்பாங்க. ம், நீங்க உடனே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ம், ஒரு 10-15 வருஷம் இருந்தா கத்துப்பாங்கல்ல. ம், இன்னைக்கே எதிர்பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லைல்ல. ம், ஆனா என்ன, அதுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைஞ்சு போயிடும் போல இருக்கு. ம், ம். இப்படி ஒரு கூட்டத்துக்கும் வந்து 41 பேர் போடுவாங்க, இல்ல ஒருத்தர் போடுவாங்க. இது வெறும் நிர்வாகிகள் கூட்டம். ம், இன்னும் பரப்புரையெல்லாம் இருக்கு. தொகுதியா வந்து போய் 234 தொகுதியிலையும் தலைவர் போகணும், ஆமா, அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆமா. இப்படியே போனா தமிழ்நாட்டு வாக்காளர் தொகையே வந்து ம். இதை விட இல்லை அதிகமா. அந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொடுத்தாங்களா, அதுல என்னமோ சொன்னாங்க 97 லட்சமா, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் குறைஞ்சு போச்சு. ஆமா, ஆமா. இவரை வந்து 234 தொகுதிக்கும் நம்ம நடிகர் தலைவர் அனுப்பிச்சு விட்டா, வருங்கால முதலமைச்சர் சரிங்க, நீ சொல்ற மாதிரியே சொல்லிடுறேங்க. ஆ. அதாவது விசில் அடிச்சான் குஞ்சுகளின் தலைவர் ஆ. இல்லைங்க, விசில் அடிச்சவர்களுக்கு அதான் அவர்களுடைய விசில்களின் தலைவர் ம், அப்படின்னு வச்சுங்களேன். ம், அவர் வந்து ம். அவர் முதல்வரா வர்றதுக்குள்ள, இல்ல அந்த 234 தொகுதியை முடிக்கிறதுக்குள்ள ம். தமிழ்நாட்டுல மக்கள் தொகையும் வாக்காளர் தொகையும் வெகுவாக குறைந்து விடும் போல இருக்கு. இதுக்கு வந்து எஸ்ஐஆரே பரவாயில்ல போல இருக்கு. ம். அதுல 97 லட்சம் தானே குறைஞ்சது. இப்படி வந்து பிளாக்ல வந்து வாங்கியிருக்காங்க. ம். இதுல பாத்தீங்கன்னா வட சென்னையில வந்து ம். யாரோ ஒரு வீட்டுல லேடிஸ் இருந்திருக்காங்க. ம். தாவேகால இருந்து போய் வழக்கமா ஓட்டு கேட்கறாங்க, ம். தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்கம்மா. ம். சில பேர் வந்து சரிங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ம். சில பேர் வந்து இல்லைங்க, நாங்களாம் வழக்கமா திமுக தான் போடுவோம், அதிமுக வழக்கமா தான் போடுவோம், சொல்லுவாங்க. இல்லை யாருக்கோ போடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ம். சரி, அது ஒவ்வொருத்தருடைய இயல்பை பொறுத்து இருக்கு. ம். இந்த பொம்பளைங்க 3 ஏதோ சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டில் தாவேக்காக்கெல்லாம் போட மாட்டோம், இல்லை ஏதோ அந்த மாதிரி ஏதோ திமுகவுக்கு போடுவோம்னு சொன்னாங்களா, இல்லை தாவேக்காவுக்கு போட மாட்டோம்னு சொன்னாங்களா, ம். இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. உடனே கோபத்துல ம். அந்த 3 பெண்களையும் மாரில் எட்டி உதைத்திருக்கிறார்கள். 3 பேரும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. செய்தி, ம். பத்திரிகை செய்தி. ம். ஓட்டு கேட்க போனதுக்கு. தாவேக்காரன் ஓட்டு கேட்டு வர்றான், ஆமாங்க, அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஆமாங்க, தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறான். ஆமா. அவங்க வாயை வச்சு சும்மா இல்லாம ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. ம். போட மாட்டோம்னு சொன்னாங்களா, இல்ல வேற கட்சிக்கு போடுவோம்னு சொன்னாங்களா, ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க. ம். அதாவது இல்ல தொந்தரவு பண்ணாதீங்க, ஏதோ ஏதோ ஒன்று சொல்லி- சொல்லியிருக்காங்க. உடனே கோவத்துல அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு மார்ல எட்டி வச்சிருக்காங்க அந்த 3 பொம்பளைங்களையும். அவங்க மானக்கேடா கேட்டிருப்பாங்க, அதனால வச்சிருப்பாங்க. அது கரெக்ட். உனக்குலாம் இந்த தொழில் வேணுமாயா, ஊருக்கு ஊர் வந்து சாவடிச்சு நிற்கிற அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அதான் ஏதோ ஒன்று அதனால தானே கோவம் வந்து பிடிக்காத ரைட்டு. இப்பவே அப்படி எட்டி வச்சின்னு வரேன்னா. அதான் கேட்க நான் இதைத்தான் வர்றேன். ம். நீ ஓட்டு கேட்க வரும்போதே நீ வந்து அதுவும் பெண்களை நம்ம ம். வந்து அதுக்காக ஆண்களை எட்டி ஒதுச்சா அது சரின்னு நம்ம சொல்ல வரல. ம். நம்ம சொல்ல வர்றது வந்து பெண்கள்னா அவங்கள வந்து ஒரு மரியாதையாக கண்டிப்பா நடத்த, கொஞ்சம் ஒரு நடத்துவாங்க, கண்ணியமா நடத்தணும். பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இப்ப வரும். நம்மளே கூட ரோட்ல போகும்போது ஒரு ஆள் வேகம் கும்பல்ல வரும்போது யோ நவுந்து போயா ம். அப்படின்னு சொல்லி கையால் அப்படி தள்ளுவோம். ம். ஆனா ஒரு பெண்ணுன்னா ஏமா கொஞ்சம் பார்த்து தள்ளி போங்கம்மா, ம். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மென்மையாக அணுகுவோம். ம். பெண்களை மாறில் எட்டி உதைக்கிறாங்க. அந்த 3 பேர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ம்.
இவங்க எல்லாம் வந்து தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து முதலமைச்சரா உட்காந்தா எத்தனை பேர் எட்டு வதிப்பீங்க? கேள்வி அதைத்தான் கேட்க நீங்க ஓட்டு கேட்க போகும்போதே எப்படின்னா, நீங்க அதிகாரத்துக்கு வந்தா அதிகாரத்துக்கு வந்துட்டா இந்த தமிழ்நாட்டோட கதி என்ன ஆயிடும்னா, எனக்கு என்னன்னா அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா, திமுக எவ்வளோ நல்ல கட்சி அப்படின்னு ஒரு பேர் வாங்க வச்சிருவாரு போல இருக்கு. இப்ப எல்லாரும் திமுக சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்முறை, ரவுடிசம் அதிகமாகி விட்டது, கற்பழிப்பு நடந்துகிட்டு பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் மறந்து ஜனங்க திமுக ஆட்சியா எவ்வளோ பரவாயில்லப்பா, இதோட எவ்வளவு மோசமா நடத்திட்டு இருப்பாரு விஜய். இதுல வேற ஒண்ணு சொல்றாரு, உங்களுக்கு யார் வேண்டும், விஜயா ஸ்டாலினா? இப்ப வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க. இவரு வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு மேடையில வந்து கிண்டல் பண்ணாங்களா. இவர் அதிமுக கொஞ்சம் வம்புக்கு இழுத்தார்ல, ஏதோ ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பதிலுக்கு அதிமுகல விஜய் அங்கிள் இவருக்கு நான் 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அப்புறம் என்ன இவர் என்ன அப்படியே இளைஞர் அப்படியே சொட்டுது. அதிமுக வச்சு செய்ய ஆரம்பிச்சு, அதிமுக அவங்க வச்சுட்டு விஜய் அங்கிள் சொல்றாங்க. லேட்டஸ்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இதை வந்து பரம ரகசியமா வச்சுக்கணும். ஆமா, நான் வச்சுக்கணும். ஆமா, வெளியில சொல்ல. நான் இப்போ இந்த கேமராவை பார்த்து சொல்லிடுறேன், ஆனா ரகசியமா வச்சுங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம குட்டியே இதுதான் வந்து என்னன்னா, விஜய்ல வந்து ஏற்கனவே வந்து 5 பேர் ஐகான் வச்சார். ஐகான்னா அந்த அடையாளம், பெரியாரு, காமராஜர், அம்பேத்கர், கொள்கை அடையாளங்கள் வச்சாரு. அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிக்கப் ஆகல. எல்லாரும் இந்த கட்சியில நிக்கிறாங்க, இந்த அம்மா யாருன்னு அஞ்சலி அம்மாள், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல தான் தெரியும். அதுல ஒரு ஒரு தொண்டரை கூப்பிட்டு இதுல யாரு தெரியும்னா தளபதி விஜய் தெரியும்னா, வேற யாரையாவது தெரியுமா ஒத்துப்பாரு? இல்ல அது சொல்லிட்டு இந்த பக்கத்துல கருப்பு கோட்டு போட்டுக்கார, கருப்பு சட்டை, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு லேசா, ஆனா பேர் தெரியலன்னா. யாரு? ஈவேரா. ஆமா, அவரு ஆளு ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா பேர் தெரியலன்ட்டா. நல்ல வேலை ஈவேரா அன்னைக்கே வந்து போயிட்டாரு. ஏன்னா இதை கேட்டிருந்தா இது பாவம் தூக்க மாட்டிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை, ஒரு சோகமான நிலைமை வந்திருக்கும். ஈவேராவை போய் தமிழ்நாட்டுல தெரியலன்னு வந்து பேர் தெரியலன்னு சொல்றாரு. இத்தனை கோடிகளை செலவழிச்சு செலவச்சு, அதுவும் கோயில் வாசல்ல எல்லாம் வச்சு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான். அதனால இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, டப்புன்னு எம்ஜிஆர் இவங்களை தூக்கி, அண்ணாதுரையை தூக்கி அந்த ஒரு கோபுரம் மாதிரி போட்டு அதுல அந்த முகப்புல வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் பிக்கப் ஆகல. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி 3 பேரும் ரோல் மாடல் சொன்னாரா இல்லையா? அந்த NDTVக்காக வந்து ரகசியமா வந்து ரூம்குள்ள கொடுத்த பேட்டியில அந்த நிருபர் வந்து வெளியில வந்து சொன்னாருன்னு சொன்னாரு. கருணாநிதி ரோல் மாடல் ஆயிட்டாரு, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ரோல் மாடல் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த கட்சி எதுக்குறீங்க, ரோல் மாடல் கட்சிய? அதுல போய் இணைஞ்சிட்டு இருக்கலாமே, அதுல இதுல போய் சேருங்க, இல்ல அதுல போய் சேரலாம், இது ரைட்டு. இப்ப இதுவும் பிக்கப் ஆகல. இந்த 5 தான் பிக்கப் ஆகுறதப்ப, இந்த 5 பிக்கப் ஆகல, இந்த 2 பிக்கப் ஆகல, மறுபடியும் 3 ரோல் மாடல், இதுவும் பிக்கப் ஆகல. இப்ப எனக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, இப்ப வந்து இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் மேல ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், அப்புறம் வந்து எல்லாமே ஆண்களா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதர் திரிஷா, சாரிங்க மாத்திருங்க அழிச்சிருங்க, நான் வாயில மாத்தி சொல்லிட்டேன், தெரசான்னு சொல்ல. எனக்கு நீங்க தெளிவாவே கேட்டுச்சு பாருங்க, இதுதான் என்ன வம்புல மாட்டி விடுறீங்க. இல்லங்க, நான் வேகத்துல எனக்கு காது என்ன அது குறைஞ்சு போய், நான் இன்னும் தெளிவா இருக்கு என் காது, வயசுலாம் ஒன்றும் ஆகலை. திரிசான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரிங்க, தெரஸ் தமிழ் படுத்தினா அப்படி திரிசான்னு வரக்கூடாதா? சரி, அது வரக்கூடாதா? தெரசான்றது வந்து வெளிநாட்டுல வச்ச பேரு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இல்லைங்க, நான் எதுவும் சொல்றேன்னா, அந்த இடத்துல ஒரு மதர் அந்த ஷா வச்சுங்களேன், அந்த ஷா, இந்த 4 பேரையும் மறுபடியும் 5, அப்புறம் 2, அப்புறம் 3 ரோல் மாடலு, அதுக்கு மேல இப்போ வந்து 4 பேர், ட்ரம்ப், புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், அப்புறம் அந்த
புரியுது. ஆ. திரிசான்ட்டீங்க. இல்லைங்க, அதான் அது ஏதோ ஒரு ஷாங்க. ம். நமக்கு ஏதோ ஒரு ஷான்னா நமக்கு பிடிக்கும். பெறல் அது. நமக்கு அமித்ஷா தான் வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அமித்ஷா கிட்ட பயம். டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுறதே இல்லை பாருங்க. ம். இந்த அந்த 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 கட்சியை பற்றி நம்ம வந்து வாயை திறந்து கூட பேசுறது இல்லை. எங்கெங்கயோ அப்படி ஓடிக்கிட்டே இருக்க, அப்படி ஓடிட்டு இருக்கிறோம், அங்க பேச மாட்டேங்கிறோம். பாத்தீங்களா? அதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறோம் நம்ம. ஆமா. அது ஏன்னா அந்த டெல்லி நாமன்னா நம்ம 2 பேர் இல்ல, ஆமா புரியறவங்களுக்கு புரியும். ஆமா புரியும். அதனால வந்து அதெல்லாம் செங்கல் எடுத்துட்டு போயிட்டு வர கோஸ்டிங்க. ஆமா, அது வந்து நடந்தது ரைட்டு. மொத்தம் வந்து இப்போ வந்து ஷான்றது வந்து இப்போ வந்து முன்னால வந்து எதிர்ப்பா இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஷா நம்ம சொல்றது செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. ரைட்டு. நம்ம சொல்றது இந்த ஒரு ஷா, இந்த ஷா தான் சொல்றோம். அந்த ஷா வேற ஷாலாம் நம்ம தெரியல நமக்கு. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ புதுசா அந்த 4 பேர் ரோல், ஏன்னா இந்த ரோல் மாடல் சொன்னா எல்லாம் வச்சு பார்த்தாச்சு. இப்ப இன்டர்நேஷனல் ரோல் மாடல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அடுத்தது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அனுமதி எங்க கொடுக்குறாங்களோ அங்க மீட்டிங் போடும்போது இதை வந்து தலைவர் அறிவிப்பாரு அப்படின்னு ரகசியமா பேசிக்கிறாங்க. தாவேகா 4 ஆண் தலைவர், உலக புகழ்பெற்ற தலைவர் ட்ரம்ப், புதின், சீன அதிபர், ஆமா, ஷாவும் வந்துருவாங்க. ஷா வந்து மாடலா தான் வருவாங்கல்ல. ஷா வந்து முக்கியம் இல்லையா? ஷாவுக்கு நமக்கும் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா? அவங்க வந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் இல்ல, புரியுது. அங்க இருக்கக்கூடிய மனசெல்லாம் தரிசா போயிடக்கூடாது. ஆமா, அது மட்டும் இல்லாம பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் வந்து நமக்கு அது கரெக்டா செட் ஆகும். அதனால அவங்களையும் கூப்பிட்டு போட்டா இப்ப எல்லாரும் வந்து இப்ப எல்லாரும் தப்பா ரைட் அப்படி வச்சுங்க. இல்லை, ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க, ஜோசப் விஜய்ன்னு சொல்றீங்க, அம்பேத்கரை போட்டீங்க, பெரியாரை போட்டீங்க, அஞ்சலி அம்மாவை போட்டீங்க, காமராஜரை போட்டீங்க, வேலு நாச்சியாரை போட்டீங்க, கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ரோல் மாடல்னு போட்டீங்க. நம்ம ஜோசப் விஜய்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க ஒண்ணு வர வேணாமா? இல்லையா? வரணும் இல்லையா? அப்படி வந்தாதானே அந்த அடையாளம் வரும். அந்த அடையாளம் வர்றதுக்காகனா அப்ப இந்த அம்மா வந்துடுறாங்க. மதர் வந்துட்டாங்கன்னா ஜோசப் விஜய் அது கரெக்டா செட் ஆயிடும். அதனால இது வந்து அநேகமா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கூட்டத்துல அப்படின்னு காத்திருப்போம். அடுத்த கூட்டத்துல நம்ம பார்ப்போம்.